வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கேன். நாகத்தம்மன் கோயில் கும்பாபிஷேகம். ஹோமம் வளர்த்திட்டு இருக்காங்க. மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விசேஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கோயிலும் நடக்கிற மாரி தான் கும்பாபிஷேகம். சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னா, புதூர்ல இருக்கு அந்த கோயில். அங்க தான் போயிருந்தேன் நான் பார்க்கறதுக்காக. இப்போ வந்து கலசம் எடுத்துட்டு வராங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. மேலே போனோம் இல்லைங்களா? அதுக்காக. கலசம் எடுத்துட்டு வராங்க. நான் அதுக்குள்ளே போய் கோயில்ல போய் சாமியெல்லாம் பார்த்தேன். வாராகி அம்மன், பிரித்திங்கரா தேவி, பைரவர், நாகத்தம்மன் எல்லா சாமியும் இருந்தாங்க. உள்ள சின்ன கோயிலா தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா அழகா வச்சுருக்காங்க சிலையெல்லாம். பார்த்துட்டு தான் வந்தேன் நானு. ஃபர்ஸ்ட்டா போய் பார்த்துட்டு தான் வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போய் பார்க்க முடியாது, கூட்டமா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கலசம் எடுத்துக்கிட்டு மேலே போறாங்க. அந்த கோபுரத்தில இருக்கிற கலசத்தில ஊத்துவாங்க இல்லைங்களா? அந்த அந்த நீர் எடுத்துட்டு மேலே போறாங்க எல்லாரும். மேலே போயிட்டுருக்காங்க. நீங்க தான் பார்த்துட்ருக்கீங்கள்ல, மேலே போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில போகும்போதே எல்லாருக்கும் நெறைய பேருக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்து ஆடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வந்து நெறைய பேருக்கு சாமி வந்துச்சு அப்பதான். மேலே போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து கருடன் 2 கருடன் வந்து மேலே சுத்துச்சு. அது எடுத்தேன். ஆனா அது வீடியோல தெரியல. ஏன்னா ரொம்ப உயரமா இருக்கு இல்லைங்களா? கேமரான்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபோன்னால தெரியல. பாருங்க சாமி ஆடிட்டுருக்காங்க பாருங்க. நெறைய லேடீஸ் மேல சாமி வந்தது. நாகத்தம்மன் வந்தது அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. ம் தெரியுதான்னு தெரியல. பாருங்க கை மட்டும் தெரியுது அவங்க ஆடுறது. எடுத்தேன். சரியா விழலன்னு நெனைக்கிறேன். பாருங்க தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணி ஊத்துறது வந்து அந்த பலகைலாம் போய் இருக்கிறதுனால நமக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்ல போய் அந்த கோபுரத்த மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்க. பலகைலாம் வச்சதுனால கிளியரா தெரியல. நல்லா நீர்லாம் ஊத்திட்டு கீழே இறங்கி வராங்க எல்லாரும். கீழே இறங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் கீழே இறங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து தண்ணி தெளிப்பாங்க பாருங்களேன். அந்த பைப்பு ஓஸ் மாரி வச்சு தெளிக்கிறாங்கங்க. நான் கொஞ்ச நேரம் தெளிச்சோன்னே நானும் லலிதாவும் வெளியே வந்துட்டோம். அப்போ நெறைய பேர் அப்படியே குளிச்ச மாதிரி நனைஞ்சுட்டாங்க. அந்த ஓஸ்ல அடிக்கிறாங்க இல்லைங்களா? சோதர பட்டோனே நானும் லலிதாவும் வெளியே வந்துட்டோம். ஆனா வந்து நெறைய பேர் நாங்க வெளியே வந்து பின்னாடி போய் கோபுரத்த ஃபோட்டோ, வீடியோ எடுக்கலான்றதுக்காக நான் பின்னாடி போய் கொஞ்சம் தள்ளி நின்னா கோபுரம் தெரியும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்களா, நான் பேக் சைடு வந்துட்டேன். இங்கேருந்து கலசம் தெரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.